வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால், ஏன் வீட்டுக்குள்ள இருக்காங்க, அடுத்து இயேசுவை போட்டுட்டு நம்மளையும் கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க, அடுத்த வரிசையா சிலுவையில் அரைஞ்சிட போறாங்கன்னு பயந்து இருக்கும்போது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பூட்டி இருக்குது, உள்ள வந்து சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஏய் பிசாசு இல்ல நானு. சீசர்ல என்னன்னா இயேசு தோணுன்னா ஏதோ பேய் வந்துருச்சுன்னு தானுங்க சொல்றாரு. பேய் இல்லப்பா, நான் தான் இயேசு. என் கைய பாரு, ஆணி அடிச்சாங்கல்ல, ஓட்ட இருக்கு பாரு, இந்த கையும் பாரு சொல்றாரு. விலாவை பாரு, என் விலாவை பாரு. அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சொல்லுங்க என்ன பண்ணாங்க, பயந்த நடுக்கமா இருந்த சீஷர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. See, this resurrection message will give you hope. நம்பிக்கையற்ற உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்தி தான் இந்த சுவிசேஷம், இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி. சீஷர்கள் பயந்து போய் உட்கார்ந்து இருக்காங்க, அடிச்சிருவானுங்க நம்மள கொன்றுவாங்கன்னு. இப்ப அப்படியே கொஞ்சம் எழும்புது. அப்படியே எதனால எழும்புது? You have some proven fact. இயேசு வந்து நிக்கிறாரு முன்னாடி. இதுக்கு மேல நம்பாம இருக்க முடியுமா? அவங்க பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க, அங்க வந்தாராம், இங்க வந்தாராம். சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், இங்க வரணுமே, எதை நம்புறது? இந்த சீஷர்கள் தான் இந்த உலகம் எங்கும் சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனோம். நானும் பார்த்தேன், இல்ல பார்க்கலங்க, பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படி நான் சொல்ல போறாங்க சீஷர்கள். நிச்சயமா தெரியும், நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், நானு இயேசு உயிரோட எழுந்திருக்கிறார். அந்த அளவுக்கு தைரியமா அவங்களால அதான் பேச முடிஞ்சு.